ஓட்டு போட்டுட்டு வந்துட்டு தாங்க வீடியோ போடுறேன். ரொம்ப ஹாப்பியான அப்டேட். சிட்ஸோட நாமினிஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஓட்டிங் ஆப்ஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஓட் போடலாம். இதில் மல்டி ஓட்ஸ் போடுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஹலோ வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்காது 0 லக்ஷ்மி. சிட்ஸா அவார்ட்ஸ் அப்படின்ட்டு உங்கள் கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா சிட்ஸாவுடைய சைட் ஓப்பன் ஆகும். அதில் ஆல் நாமினிஸ்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம ஆல் நாமினிஸ்னு கிளிக் பண்ணோடனே இந்த பக்கம் சைடில் பாருங்கள், ஆல் தமிழ், தெலுங்கு, அது மாதிரி எல்லா லாங்குவேஜ் வருது இல்லையா, அதில் தமிழில் போய் நம்ம கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் தெலுங்குலேயும் சுவாமிகிட்ட போடலாங்க. நம்ம ஒவ்வொரு ஐடியுமே யூஸ் பண்ணலாம் இருக்கும். ஸோ அதில் போய் நீங்கள் தமிழ் சூஸ் பண்ணிங்கன்னா இப்படி வரும். ஓகேவா? ஸோ அதில் ஆக்டர்ஸ், அதாவது பெஸ்ட் ஆக்டர் அப்படிங்கிறதுல கடைசியாக சுவாமி இருப்பார். நீங்கள் பார்த்துங்க, நல்லா அந்த நேமு ஃபோட்டோ எல்லாம் டவுன்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் டவுன்லோட் ஆகாமே போட்டுட்டேன், நமக்கு தெரியும் அப்படிங்கிறனால. பட் ஆனால் எல்லா ஃபோட்டோவும் நல்லா டவுன்லோட் ஆகட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணி போடுங்க. அப்புறம் அந்த ஓட் வந்து கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு சப்மிட் ஓட்டுன்னு மறுபடியும் கேட்கும். அப்புறம் ஓட் சப்மிட் ஆகிடுச்சின்ட்டு அவங்களோட ஃபோட்டோ க்ரீன் டிக் வரும். ஸோ ஓகேவா, அது வரைக்கும் நீங்கள், அதாவது அந்த க்ரீன் டிக் வரைக்கும் நீங்கள் ஓட்டு போடலேன்னு தான் அர்த்தம். ஓகேவா? ஒருக்கா கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சப்மிட் ஓட்டுன்னு வரும். ஸோ அந்த ஓட் வந்து சப்மிட் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு காமிச்சிட்டு மறுபடியும் வந்து அந்த க்ரீன் டிக் வரும். ஓகேவா? நீங்கள் அதை வச்சு புதுசாக நம்ம ஓட்டு போடுறது இல்லையா, ஸோ அது மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லா கேட்டகரிக்குமே போடலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, பெஸ்ட் ஆக்டருக்கு நம்மளுடைய சுவாமி அவர்களை போடலாம். அதே மாதிரியே எல்பிக்கு நம்ம வந்து பெஸ்ட் ஆக்ட்ரஸ், அதே மாதிரியே வந்து பேருக்கு விக்காவுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரியே வந்து அதாவது விஜய் அண்ட் காவேரி, அதே மாதிரியே பெஸ்ட் டைரக்டருக்கு கொடுக்கலாம் பிரவீன் சாருக்கு, நம்ம தாருவுக்கு சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ், அது மாதிரி பெஸ்ட்டு சீரியலுமே. இது எக்ஸ்ட்ரா மற்றதுக்கும் நமக்கு பிடிச்சவங்க எல்லாத்துக்குமே ஓட்டிங் போட்டுருங்க. ஒருக்கா நீங்கள் ஒரு ஐடி ஓப்பன் பண்ணுறீங்களே, எல்லாத்துக்குமே ஓப்பன் போட்டுருங்க. இப்போ மல்டி ஐடியில் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோடது வந்து இப்போ என்னோடய பேரில் ஐடி இருக்கும் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் 0% மூலமாக தான் நான் ஒரு ஓட்டிங் போட்டிருக்கேன். இப்போ நான் 0 லக்ஷ்மி மூலமாக போடலாம். அது நான் உங்களுக்கு இப்படி சொல்கிறேன், அதாவது ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் மூலமாக தான் போடணும். ஓகேவா? ஸோ ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டில் நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிவிட்டு போடுங்க. மறுபடியும் இன்னொரு ஜிமெயில் ஐடி அந்த கூகுள் கிட்ட, நீங்கள் ஒரே ஒரு ஜிமெயில் ஐடி வச்சுருந்தீங்கன்னா ஒரே ஒரு ஓட்டு தான் போட முடியும். அடுத்தவங்களோட ஃபோனில் வாங்கி தயவு செஞ்சு ஓட்டு போட்டுருங்க. உங்ககிட்டயே ஜிமெயில் ஐடி 2 இருக்குது. அதாவது பிஸ்னஸ்க்கு ஒன்று வச்சுருப்போம், வீட்டுக்காக ஒரு பர்சனலாக ஒன்று வச்சுருப்போம் இல்லையா. இப்போ 2 ஜிமெயில் ஐடி இருக்குதுன்னா நீங்கள் 2 ஓட்டு போடலாம். நான் 6 சேனல் வச்சுருக்கேன், எனக்கு 6 ஜிமெயில் ஐடி இருந்தாகணும். அதனால் நான் 6 ஓட்டு போடலாம். பர்சனலாக ஒன்று, 5 சேனலுக்காக, பிரணவ் கூட ஒன்று இருக்குது. ஸோ நான் 7 ஓட்டு போடலாம். அது மாதிரி நம்ம ஐடி மாற்றிட்டு கூகுளில் போய் சர்ச் பண்ணோம். ஓகேவா? நம்ம அந்த கூகுளில் சைடில் வந்து நம்மளுடைய ஐடி தெரியும் இல்லையா, அந்த ஐடியை சேஞ்ச் பண்ணி போடணும். ஒரு புரிதலுக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நான் 0% இருக்குது, நான் ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு ஜிமெயில் ஐடி மாற்றும் போது ஓட்டிங் போடலாம். ஸோ இது ஜிமெயில் ஐடி மூலமாக மட்டும்தான் இந்த சைட்டில் போடணும், சிட்ஸாவுடைய சைட்டில் போடணும். இதுக்கு மேலே ஒருத்தர் தெரியாமல் ஃபஸ்ட்லேருந்து கொஷின் கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் நீங்கள் புரிய வைங்க. என்னால் இவ்வளோ தான் முடியும். ஸோ ஒரு புரிதலுக்கு ஸோ எக்கச்சக்கமான ஃபேன் பேஜஸ் வந்து இந்த லிங்க் கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் டேரெக்டாக போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணலாம். ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், ஒரு ஓட்டு பத்தாதுங்க. மல்டி ஓட்ஸ் போட்டால் தான் இந்த காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. ஓகேவா? அதனால் மல்டி ஓட்ஸ் போடுங்க. ஸோ இதுக்கு எவ்வளோ நாள் டைம் கொடுத்துருக்காங்கன்னு தெரில. ஆனால் நீங்கள் யாரையெல்லாம் வீட்டில் வந்து பார்க்குறீங்க, பக்கத்தில் பார்க்குறீங்க, எங்கேயாச்சும் வர இடத்துல பார்க்குறீங்களோ அவங்க எல்லாத்துக்கிட்டையும் ஒரு நிமிஷம் ஃபோனை கொடுங்கன்னு ஓட்டை போடுங்க. ஒன்றும் தப்பு கிடையாது, அன்பு தானே. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஓட்டு நிறையா கொடுக்கணும். நான் இப்போதைக்கு ஒரு ஓட்டு போட்டிருக்கேன். நானும் இப்போ தொடர்ந்து மற்ற ஐடியில் எல்லாமே போட்டுறேன். ஸோ எவ்வளோ ஜிமெயில் ஐடி இருக்கோ அத்தனை ஓட்டு உங்களால் போட முடியும். அதுதான் ஒரே ஒரு பாயிண்ட். ஓகேவா? புரிதல். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே அவங்கவுங்களுக்கு ஃபேவரட்டானவங்களுக்கு வாக்களிங்க. ஸ்டேடியம்.